The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. கடந்த 2 தினங்களில் 1 கிராம் வெள்ளி 15 ரூபாய் குறைந்து 305 ரூபாய்க்கு விற்பனை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழக்கம் போல வரவு வைப்பு. மே மாதத்திற்கான உரிமை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதல்வர் விஜய் கூறியிருந்த நிலையில் நடவடிக்கை. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது மத்திய அரசு. நாடு முழுவதும் லிட்டருக்கு சராசரியாக 3 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் டீசல் விலையும் 3 ரூபாய் வரை உயர்வு. 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் சூழல். காய்கறி உணவுப் பொருட்களின் விலையிலும் எதிரொலிக்கும் அபாயம். லாரி உள்ளிட்ட வாகனங்களின் வாடகை கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று ஆலோசிக்கும் லாரி உரிமையாளர்கள் சங்கம். கொரோனா ஆணைக்கு மாறாக எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தது கட்சிக்கு செய்த மாபெரும் துரோகம். பதவி ஆசை பிடித்தவர்களின் இடி செயலை ஒன்றிணைந்து முறியடிப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. எடப்பாடி கே பழனிசாமி உட்பட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். சபாநாயகரிடம் மனு அளித்திருப்பதாக சி விஜயபாஸ்கர் பேட்டி. தோல்வி குறித்து ஆராய்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். பொதுக்குழு கூட்டணும் உடனடியாக. அதுக்கு தான் எல்லா மாவட்ட செயலாளர் வேற கூட அவர்கிட்ட தான் ஒப்படைக்க போறோம். பொதுக்குழு கூட்டுங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் வைக்க போறோம். கண்டிப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சி கட்டமைக்கணும். தோல்வி பத்தி எதனால் தோல்வி, நம்ம எதனை எங்க தப்பு பண்ணுங்க ஆராயணும். கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி கே பழனிசாமியின் உத்தரவு செல்லாது. போங்க போங்க என்று கூறுவதை விட்டுவிட்டு வாங்க வாங்க என்று அரவணைக்க வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி பேட்டி. அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் கண்ணீர் சிந்திய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின். குடும்பத்தோடு வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் காரணமின்றி பதவி பறிக்கப்பட்டதாக வேதனை. அம்மா இருந்தாங்கன்னா நடக்குமா? என் தாய் இருந்தாலும் நடக்குமா? கடுமையான உழைப்பு. புதுக்கோட்டையில் மூடப்பட்ட அதிமுக அலுவலகம். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலர் வந்தபோது சி விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. தமிழக அரசில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என்பதை முதல்வர் விஜய் தெளிவுபடுத்த பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் கோரிக்கை. மதச்சார்பற்ற கூட்டணியினரை போல அதிமுக குழுவினரும் அரசுக்கு வெளிப்படையாக நிபந்தனையின்றி ஆதரவை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மூன்றில்
2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாத சி.வி. சண்முகம் தரப்பைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் பதவி இழக்க வாய்ப்பு. மூத்த பத்திரிகையாளர் கே. வெங்கட்ரமணன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அந்த கட்சியோட உறுப்பினர்களில் 2/3 பகுதி பேர் அந்த மேஜருக்கு ஆதரவாக இருக்கணும். அப்பதான் இந்த அவங்க கட்சி தகவல் தடை சட்டத்திலேருந்து அவங்க தப்பிக்க முடியும். இந்த 25 உறுப்பினர்களும் உங்களுடைய பதவியை இழக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக விவகாரத்தில் சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சபாநாயகர் காலம் தாழ்த்தக்கூடும் என மூத்த பத்திரிகையாளர் கே. வெங்கட்ரமணன் பேட்டி. தகுதி நீக்கத்துக்காக அவங்க மனு கொடுத்தாங்கன்னா முதல்ல ஸ்பீக்கர் அதை எப்போ எடுத்துப்பாருன்றது தெரியல. உடனடியாக எடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க தான் அதிமுக 25 உறுப்பினர்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை அரசியல் ரீதியாக அவர்கள் அணுகினால் அதை தாமதப்படுத்தலாம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேர்வு தேதி அறிவிப்பு. நீட் மறுதேர்வை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடிதம். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த அவசர சட்டம் இயற்றுமாறு கோரிக்கை. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சேலம் மாநகர காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்கம். முதல்வர் விஜயின் உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. வர்த்தகத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக விஜயகுமார், உயர்கல்வித்துறை செயலாளராக அருண் ராய் நியமனம். கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றம். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த டேவிட்சனுக்கு புதிய பொறுப்பு. பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். பருத்தி விலை உயர்வால் தமிழக ஜவுளித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் கடிதம். அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட வேண்டிய முதல்வர் விஜயின் புகைப்படம் வெளியீடு. அதிகாரப்பூர்வ புகைப்படத்தினை தவிர வேறு படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு. தமிழ்நாட்டில் தாவேக அரசின் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு எப்போது? ஓரிரு நாட்களில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியாக உள்ள நிலையில் அமைச்சர் இல்லாத கல்வித்துறை. அமைச்சரவையில் இடம்பெற காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்த தாவேக எத்தனை அமைச்சர்கள் என ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் தோடங்கர் பேட்டி. We received the offer. We have received already the offer from the TVK, and we have accepted that offer to be part of this government after nearly 60 years. திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்திருந்த நிலையில் தொகுதி காலியானது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடந்த திமுக கூட்டத்தில் தீர்மானம். நமது உயரணிய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். முதல்வர் விஜயை பார்க்க நாலாபுரமும் குவியும் கூட்டம்.
கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளால் அவதிக்குள்ளாகும் மக்கள். பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கோட்டைக்கு வரும் முதல்வர் விஜய். பாதுகாப்பு ஏற்பாடுகளால் சிக்கி தவிக்கும் போக்குவரத்து, மணிக்கணக்கில் காத்திருக்கும் காவலர்கள். தலைமைச் செயலகத்துக்கு அருகில் உள்ள இல்லத்துக்கு மாறுவாரா முதல்வர் விஜய்? சாமானியர்கள் காவல்துறையினரின் சிரமங்களை பரிசீலிக்க கோரிக்கை. உதயநிதி பதவி வெறி காரணமாக விஜய் முதல்வராகுவதை தடுக்கும் முயற்சியில் இறங்கியதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. திமுக அதிமுக கூட்டணியை உருவாக்க உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமியின் மகனும் பேசியதாக பகிரங்க புகார். திரு இளவரசர் உதயநிதி அவர்கள் இருக்காரு, என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது. திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. அந்த குதிரை பேர நடத்துறது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர், அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியுடைய மகன் திரு மிதுன் அவர்கள். சென்னையில் அறிவிக்கப்படாத மின்தடை இருப்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் ஆதவர்ஜுனா, பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் பேட்டி. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டுமென சட்டமன்றத்தில் பேசியது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அதற்கு அர்த்தம் யாரும் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பதல்ல, சமூகத்தில் அனைவருக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்பதே என பதிவு. மேல் சாதி கீழ் சாதி என மக்களை பிரிப்பதையே ஒழிக்க வேண்டும் என்று தான் கூறியதாக உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. விமர்சனங்களுக்கு அஞ்சுபவன் தான் அல்ல என்றும் திட்டவட்டம். திருவாரூரில் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கிய வட்டார வளர்ச்சி அலுவலரின் உதவியாளர் விபரீத முடிவு. அலுவலக மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. தங்கம் இறக்குமதி செய்ய நகை உற்பத்தியாளர்கள் வணிகர்களுக்கு புதிய உச்சவரம்பு நிர்ணயம். இனி ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய அனுமதி. புதுச்சேரியில் பெட்ரோல் விலை ₹2.99 உயர்வு. 1 லிட்டர் பெட்ரோல் ₹99.25 விற்பனை. புதுச்சேரியில் டீசல் விலை ₹2.92 உயர்ந்தது. 1 லிட்டர் டீசல் ₹89.39 விற்பனை. கடைக்கோடி கிராமம் வரை எதிரொலிக்கும் அமெரிக்கா ஈரான் போர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. விலைவாசி எல்லாமே ஏற போகுதுங்கிற பயம் இருக்கு. கண்டிப்பா போர் நடக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் என்ன பொறுத்தளவு. டிரைவர் சம்பளம் விடணும், டீசல் போடணும், வண்டி தேய்மானம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. 100 ரூபாய்க்கு போட நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டுவோம். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டால் நம்ம வந்து 3 நாளாக வண்டியை இது பண்ண முடியும், ஓட்ட முடியும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 2 ரூபான்றது அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, பரவாயில்லன்னு நான். டெல்லியில் அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற மாநில முதல்வர் ரேகா குப்தா உத்தரவு. வளைகுடா போர், எரிபொருள் தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி காரணமாக நடவடிக்கை. தலைமைச் செயலகத்துக்கு இருசக்கர வாகனத்தில் பயணித்த மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ். எரிபொருள் சிக்கனம் குறித்து பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று முன்னெடுப்பு. இந்த நிமிடமே ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் உடனடியாக இயல்பு நிலை திரும்பாது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து உலக மக்களை எச்சரிக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்.
even when the strait reopens. It will not be an immediate return to normal. உலகளாவிய பணவீக்கம் அதிகரித்து மிக மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று சிங்கப்பூர் பிரதமர் எச்சரிக்கை. 1970களில் ஏற்பட்டதை விட கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கணிப்பு. The International Energy Agency in fact warns that the current crisis could be even more severe than what the world experienced in the 70s. தைவான் விவகாரத்தை தவறாக கையாண்டால் அமெரிக்கா சீனா இடையிலான உறவு மோசமடையக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடனான பேச்சுவார்த்தையின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை. இந்தோனேஷியாவில் 6.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பாண்டா கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தீவுகளில் வசிக்கும் மக்கள் அதிர்வுகளை உணர்ந்ததாக தகவல். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பு. சத்தியமங்கலம் தண்டுமாரியம்மன் கோவிலில் களைகட்டிய கம்பம் நடும் விழா. பாரம்பரிய இசைக்கேற்ப இளைஞர்கள் நடனமாடி உற்சாகம். ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கோலாகலம். வெகு விமர்சையாக நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி. திலக் வர்மா, வில் ஜாக்ஸ் அதிரடி ஆட்டம். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.